திருத்தல தரிசனம் காணீரோ, திருத்தல தரிசனம் காணீரோ. ஒரு வாரமும் ஒரு திருத்தலம், அதுவும் இப்பெல்லாம் கிட்டக்க இருக்கக்கூடிய திருத்தலங்களை பார்க்குறோம். அடுத்தது ஆதம்பாக்கம் முன்வினை தீர்க்கக்கூடிய ஸ்ரீ நந்தீஸ்வரர். சென்னையினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா, பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி அமைஞ்சிருக்கு இந்த கோவில். அங்குள்ள சுரங்கப்பாதை, அண்ணா சாலை, கருணீகர் சாலை, அந்த பகுதிகளுக்கு ரொம்ப கிட்டக்க இந்த கோவில் இருக்கு. இது சோழர்கள் காலத்து கோவில்னு சொல்லப்படுறது. திருவொற்றியூரில் கிடைத்த ஒரு கல்வெட்டுள்ள அங்கு உள்ள சிவன் கோவிலுக்கு வேண்டிய புஷ்பங்களுக்கு ஆதம்பாக்கத்தில் இருக்கிற நந்தீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் நந்தவனம் அமைத்து பராமரித்து வருகிறது அப்படின்னு ஒரு செய்தி கிடச்சிது அந்த கல்வெட்டில். தற்போது பரங்கிமலைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி ஒரு காலத்தில் பிருங்கிமலை அப்படின்னு அழைக்கப்பட்டது. சிவனும் அம்பிகையும் சேர்ந்து காட்சியளித்த போது வண்டு வடிவம் எடுத்து இருவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் நுழைஞ்சு வெள்ள வந்தவர் பிருங்கி முனிவர். பக்கத்தில் உள்ள மலையில இவர் தவம் பண்ணதுனால பிருங்கிமலை அப்படின்னாக மருவி 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 பரங்கிமலை அப்படின்னாச்சு. ஈஸ்வரன் பிருங்கி முனிவருக்கு ரொம்ப அற்புதமாக நந்தி வடிவத்தில் காட்சி கொடுத்ததுனால நந்தீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த கோவிலில் காட்சி தரும் அம்பிகைக்கு ஆவுடை நாயகின்னு பேர். அம்பிகை ஈசனை பசு வடிவத்தில் பூஜை பண்ணதுனால அவளுக்கு இந்த க்ஷேத்திரத்தில் ஆவுடை நாயகி அப்படின்னு பேர். பசு பூஜித்தா சில கோவில்களில் ஈசனுக்கே ஆவுண்டீஸ்வரர்னு பார்த்தோம். ஒரு சென்ற திருத்தலங்களில் ஆவுண்டீஸ்வரர் பார்த்தோம் இல்லையா. இப்படி நந்தீஸ்வரர் அப்படிங்கிற பெயருக்கேற்ப பிரதோஷம் இந்த கோவிலில் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது. இந்த கோவிலில் பசுமாடு ஒன்று இன்றைக்கும் பிரதோஷ தினத்தன்னைக்கு இறைவனை வலம் வருகிறது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வைபவம். கோவிலினுடைய பிரதான வாயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. ராஜகோபுரம் எதுவுமே இல்லை. பிரதான வாயிலுக்கு மேற்புறம் இறைவனும் இறைவியும் ரிஷபத்தின் மீது காட்சி கொடுக்க, அவர்களுக்கு இருபுறமும் விநாயகர் தேவியோட கூடின முருகரும் காட்சி கொடுக்க, உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு எதிர்க்க பலிபீட்டமும் நந்தியும் பார்க்க, நந்திக்கு எதிர்த்த பக்கம் சித்தி விநாயகரும் பாலமுருகரும் காட்சி கொடுக்க, இறைவன் நந்தீஸ்வரர் கிழக்கு பார்த்து காட்சி கொடுக்கிறார். லிங்க திருவுரு சதுரபீடத்தில் அமைஞ்சிருக்கு. லிங்கம் கம்பீரமாக உருவத்தில் பெருசாக இருக்குது. ஆவுடை நாயக்கருடைய சந்நிதி தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த அம்மனுக்கு பிரதோஷத்தன்னைக்கு பூப்பாவாடை சாத்தப்படுகிறது. காஞ்சி மகாபெரிவா இந்த கோவிலுக்கு விஜயம் பண்ண போது கிழக்கு பக்கம் வாயிலே கிடையாது. அவர் தெற்குப்புற வாயில் வழியாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணா மகாபெரிவா. கிழக்குப்புறம் வாயில் இருந்தால் கோவிலினுடைய புகழ் மேலும் ஓங்கும்னு சொன்னான். அதன்படி கிழக்குப்புறம் வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். இறைவனுடைய கருவறைக்கு வெளியிலேயும் ஒரு பிள்ளையார் இருக்கார். அதே மண்டபத்தில் மேற்கு பார்த்து சூரியனும் தெற்கு பார்த்து பைரவரும் இருக்கிறார்கள். திருச்சொற்றுல சுந்தர விநாயகர் என்ற பெயரில் பிள்ளையாருடைய தனிச்சந்நிதி இருக்குது. உருவத்தில் இவர் சற்று பெரியவர் விநாயகர். இந்த சந்நிதிக்கு பின்புறம் நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. நடுவில் இருக்கும் நாகத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. இருபுறம் உள்ள நாகங்களுக்கு ராகு கேதுன்னு பெயர் எழுதியிருக்கிறார்கள். நடுப்பில் இருக்கக்கூடிய நாகத்திற்கு காளஹஸ்தீஸ்வரர் அப்படின்னு எழுதியிருக்கிறார்கள். வடமேற்கு பிரகாரத்தில் வில்வம், சரக்கொன்றை, வேப்ப மரமாகிய மரங்கள் இருக்க, கோவிலை தலமரமான நாகலிங்க மரம் ஸ்தலமரம் தான், ஆனால் இப்போ இல்லை. சண்டிகேஸ்வரர் சந்நிதியை அடுத்து பார்க்குறோம். சண்டிகேஸ்வருடைய உருவம் ரொம்ப அழகாக இருக்குது. சனி பிரதோஷ தினங்களில் இங்குள்ள சனீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு பெருமை நமக்கு கொடுக்கும். சிறப்பான அலங்காரம் பண்ணப்பட்டு வருகிறது. கோவில் காலம்பரை 6:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 10:30 மணிக்கு, அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 9 மணி வரைக்கும். இந்த கோவில் தொடர்ந்து 5 பிரதோஷங்களுக்கு வந்து 2 ரோஜா மாலைகளை சிவனுக்கு ஒன்று நந்திக்கு ஒன்று சாத்தினா திருமணங்கள் விரைவில் நடக்கும் அப்படின்னு பக்தர்கள்லாம் கொண்டாட, இப்படி அற்புதமான ஒரு கோவிலை தரிசனம் பண்ணோங்கிற ஒரு திருப்தி நமக்கெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தை விட்டு வெளியில் வரும்போது கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய எல்லா க்ஷேத்திரங்களுமே நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப கிட்டக்க, ஒரு ஊருக்கு போய் தரிசனம் பண்ணோன்னு இல்லாமல் நம்ம பக்கத்துலேயே கோவில் இருக்குது. அதுவும் புராதன கோவில்கள், புதுசாக கட்டின கோவில் இல்லை, புராதன கோவில்கள் அவசியமாக தரிசனம் பண்ணுவோம். அவனுடைய அருளாலே அவன் தாழ் வணங்குவோம்.